जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்ட தேவதா குலதேவதா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையில் ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கு இந்த வாரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் 12 ராசிக்கு எந்தெந்த கடவுள் எந்தெந்த ராசிக்கு அருள் புரிய போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன தோஷங்கள், யார் யாருக்கு என்னென்ன கர்ம வினை பாதிப்பு யார் யாருக்கு அதிகமாக வரப்போகிறது, வேலை வாய்ப்பு திசை மாறுமா அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிம்மதியை தருவாரா, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். காதல் நமக்கு கை கூடுமா, குடும்பத்தில் ஏதாவது தம்பதிகளுக்குள் ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்படுமா, மாணவர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத திருப்பங்கள் ஏதாவது வருமா, யாருக்கு சனிதோஷம் அதிகமாக பாதிப்பு ஏற்பட போகிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாரம் இந்த வாரம், வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி மாறக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொத்து வழக்கு விவாகரத்து வியாபாரம் போன்றவற்றையெல்லாம் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன சொல்கிறது, இந்த வாரத்துக்கான கிரக நிலைகள்லாம் என்னென்ன சொல்ல போகிறது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் பக்கம் ஏறுமா இறங்குமா, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும், அதே போல் உங்கள் ஜாதகத்தை எந்த அளவுக்கு நல்லது கெட்டது மாற்றப் போகிறது என்பதை விரிவாக 12 ராசி பலன்களிலே பொது ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான முதல் ராசி மேஷ ராசிக்கான பலன்களை, பொது ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கன்னியா ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன்கள். வெற்றி உங்கள் பக்கம், இனிமேல் வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இனிமேல் நல்ல முன்னேற்றம், வேலையில் நல்ல உறுதி, வேலையில் நிறைய நல்ல முன்னேற்றங்கள்லாம் வரும், வெளிநாட்டு யோகங்கள்லாம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை போனவங்களுக்கு திரும்பவும் வேலை கிடச்சி ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக திருமண உறவுகள் மகிழ்ச்சி அளிக்கும், காதலில் தெளிவு ஏற்படும், அதே போல் தொழில் மெதுவாக முன்னேற்றம் ஏற்படும், சொத்து விவகாரம் சீராகும், வழக்குகள் நிவாரணம் தரும், மனதுக்கு நிம்மதியை தரும். மாணவர்கள் மாணவிகள் கவனமாக படிக்க வேண்டும். கழுத்து முதுகு வலி இது எல்லாமே இருக்கும், ஃபிசியோதெரப்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். தன்னலமின்றி செயல்படுங்கள், உங்களுடைய கர்மா அதுதான் சொல்கிறது, தன்னலமின்றி செயல்பட வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 4ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். வேலையில் நிறைய நல்ல முன்னேற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு நிறையா சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, வேறு தரிசவே தரிசவில். அந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு போராடி ஜெயிச்சிருவாங்க, கவலைப்படாது, போராடி ஜெயிச்சிருவாங்க. அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சித்திர நட்சத்திரம் கன்னிராசி, உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, போராடி ஜெயிச்சிருவாங்க. இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக மட்டும் எடை போட முடியாது. கன்னிராசி பொறுத்தளவுக்கு அவங்கள தப்பாக எடை போட முடியாது. தே நோ வெல் ஹவு டு கம் அப் அப்படிங்கிறது, எப்படி நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா கரெக்டாக இருந்திருப்பாங்க. செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க, கரெக்டான ஒரு விஷயத்தில் கரெக்டாக செய்வாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், உண்டுன்னா உண்டு இல்லைன்னா இல்லை, கோவப்படுவாங்க. அந்தளவுக்கு வெரி குட் பர்சன் கன்னியா ராசி. இப்போ ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கெல்லாம் தொடுக்குன்னு கோவம் வரும். கன்னியா ராசியாக இருந்தால் டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு மூஞ்ச காமிச்சிடுவாங்க. பெண்களாக இருந்தால், படித்தவங்களாக இருந்தாலும் சரி, டக்குன்னு மூஞ்ச காமிச்சிடுவாங்க. படிக்காதவங்க தமிழில் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்கன்னா படித்தவங்க இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஸ்லாங் அப்படிங்கிறது உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஆனால் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு என்னங்கிறது. அதே போல் திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே போல்
உங்களுடைய விஷயத்தில் அடுத்தது அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமானதில் சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் பணம் போடுங்க சார், உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வரும், இதில் பணம் போடுங்க சார், மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க சார், அதில் போடுங்க சார், இதில் போடுங்க சார் சொல்லுவாங்க. நீங்கள் போடுறது எப்படி முதலீடு பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து முதலீடு போட்டு பணம் போடுங்க. யாராவது ஒருத்தருடைய ஒரு ஆலோசனை இல்லாமல் சில விஷயங்களை செய்யாதீங்க. ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும், திருடு போகுதல் சில நேரத்தில் இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்குங்க கன்னி ராசி பொறுத்தளவுக்கு. அரசியல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள். கலைத்துறையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நழுவி போகும் சில பேருக்கு. அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு சுபமாக இருக்கக்கூடிய நல்ல செய்திகள், நற்செய்திகள், நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள். சில பேருக்கு புது வேலை எல்லாம் கிடச்சி, ஸோ வேலை உங்களுக்கு ஓகே ஆகிடுத்தோமா, நீங்கள் இத்தனாந்தேதி வந்து பார்க்கலாம், இத்தனாந்தேதி நீங்கள் வரலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறையா நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி நல்லா இருக்கும். மாணவிகள் நல்லா படிக்கணும், நிறையா நல்லா படித்து அடுத்தடுத்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டு. வழக்கு தொடர்பான சில விஷயங்கள், அதாவது வழக்கு அப்படின்னு எடுத்துனோன்னா எல்லா வழக்கையும் நம்ம சொல்ல முடியாது. சில வழக்குகள் தொய்வில் தான் இருக்கும். சில வழக்குகள்னு அரசாங்க சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிலுவையிலே இருக்கும். அடுத்ததாக சில விஷயங்கள் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. மிக கவனமாக இருக்க வேண்டியவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள். இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு. எதிர்பாராத இடமாற்றம், அதாவது தனக்கு பிடிக்காத இடத்துல இடமாற்றம். பிடிக்காத இடம்னா போய் தான் ஆகணும், இல்லை என்னால் எனக்கு அங்கே பிடிக்கல நான் போக மாட்டேன்னு சொல்லணும். உங்களுக்கு உங்களோட உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு அங்கே போட்டிருக்காங்கன்னு நீங்கள் அங்கே போய் வேலை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு பிடிக்கலையெல்லாம் வேலை செய்ய முடியாது. பிடிச்சி தான் நீங்கள் அந்த வேலைக்கு வந்திருப்பீங்க, பிடிச்சி தான் நீங்கள் அந்த வேலையில் செய்யணும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். ரெண்டாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஓவரால் நீங்கள் தான் கொஞ்சம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். சுபம், வாழ்க வளமுடன். நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும். இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 200% நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும். சில பேருக்கு சாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது, நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு, முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது, சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க. நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, நம்மளுடைய கர்மா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல, ஜாதகம் பார்க்குறேன், பேர் ராசி பொருத்தம், கல்யாண பொருத்தம், வாஸ்து, எண்கணிதம், நியூமராலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள், வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள், வாஸ்து தொடர்பான விஷயங்கள், எண்கணிதம் சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பார்க்கணும், ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும், மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள். அதாவது மருத்துவ ஜோதிடம், உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும், வித் ஃபோட்டோவோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம், வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுபம்.